அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்லலாம் வந்து பிரெட் அல்வா வந்து வப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். அதே மாரியே நம்ம வீட்லயே வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனீஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாங்க பிரெட் அல்வா பண்றதுக்கு 2 பெரிய சைஸ் பிரெட் பாக்கெட் வந்து எடுத்திருந்தோம். அதிலருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 5 பீஸ மட்டும் எடுத்துட்டு, இந்த மாரி ஓரங்கள வந்து நம்ம சுத்தி வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஓரங்கள் வந்து தேவைப்படாது. நடுவுல இருக்க அந்த ஒயிட் பார்ட் மட்டும் தான் தேவைப்படும். அதனால வந்து சுத்தி வந்து இத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு, இத பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டா நீங்க தூக்கி போட்டுற வேணாம். இத வந்து மிக்ஸியில போட்டு கொர கொரப்பா அரைச்சு வச்சுக்கிட்டீங்கனாக்கும், நீங்க பிரெட் கிராம்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல இருக்க அந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஒரு 4ஆ வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. இந்த மாரி கட் பண்ணும்போது நமக்கு பொரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால மட்டும் தான் இந்த மாரி கட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த மாரி வந்து ஒண்ணு போல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இது பொரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊத்திக்கங்க. ஒரு கடாயில வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, இது நல்லா காஞ்சதுக்கப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் துண்டுகள வந்து ஒரு 10லருந்து 15 அளவுக்கு வந்து இதில சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் சிம்ல வச்சுட்டு, நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு வந்து வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டா இருந்தாலும் வந்து அல்வா வந்து நல்லா இருக்காது. ரொம்ப டார்க்கா போயிருச்சுனாலும் ஒரு மாரி கசக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில பார்த்தீங்கன்னாக்கும், 1/2 கிலோ அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு, 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திருந்தோம். நீங்க எப்படி மெஷர்மென்ட் பண்றீங்கனாக்கும், எந்த கப்லயோ இல்ல கிளாஸ்லயோ அளக்குறீங்களோ, இப்போ 1 கப் வந்து சுகர் சேர்த்தீங்கனாக்கும், 2 கப் வந்து தண்ணி ஊத்தணும். அதுதான் கரெக்ட்டான மெஷர்மென்ட்டா இருக்கும். அத வந்து நீங்க எந்த கப்ல அளந்தீங்களோ, அந்த கப்ல வந்து கரெக்ட்டா வந்து மெஷர்மென்ட் பண்ணிக்கங்க. இத வந்து நீங்க பால்லயே கூட செய்யலாம். பால்ல குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஆனா கலர் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கலர் கிடைக்காது. அதனால வந்து நாங்க இன்னைக்கு தண்ணீல செஞ்சிருக்கோம். தண்ணீல செய்யும்போதே பார்த்தீங்கன்னாக்கும், கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துருக்கோம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க. இல்லாட்டி ஃபுல்லாமே வந்து தண்ணீலயே செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும், பாகு பதம்லாம் நமக்கு தேவையில்ல. டைரக்ட்டா கொதிச்சு வந்தோனே வந்து, நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பிரெட் துண்டுகள வந்து இதில ஃபுல்லாத்தையும் சேர்த்துரலாம். சேர்த்து விட்டு நல்லா ஒரு 10லருந்து 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டீங்கன்னா, சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பாத்திரத்தில வந்து ஒரு 4லருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும், நெய் வந்து உருக்கியிருந்தோம். இதில வந்து நாங்க பாதாம் பருப்பு மட்டும் போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு உங்களுக்கு எந்த பருப்பு இஷ்டமோ அத வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நாங்க இன்னைக்கு பாதாம் பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெய் காய்ஞ்சு அந்த பாதாம்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாக்கா, அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அதாவது அந்த நெய்யி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, மீடியம் சிம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுனாக்கும் ஒரு மாரி கரிஞ்சு போற மாரி ஆயிரும். அதனால மீடியம் சிம்லயே வச்சுட்டு நல்லா வந்து நமக்கு அந்த ஊத்துன நெய் பார்த்தீங்கன்னா, நல்லா இஞ்சி மேல வந்து நெய் வந்து கக்குற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும், சூப்பரான நமக்கு கல்யாண வீட்டு பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பா இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ் பாய்.